லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஆரி வாழ்க்கைக்கு நீதான் துணை இருக்கணும் தேவி. ஏப்பா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல யோசிச்ச, இப்ப கையெழுத்து போட சொன்னா அதுக்கும் யோசிக்கிற? சங்கரபாண்டி, ஏன் வந்ததுல இருந்து மாப்பிள்ளை ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்க? ஐயா, அது ஒண்ணு இல்லைங்க ஐயா. மாப்பிளைக்கு கல்யாணம் ஆக போற சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல அவர் கனவுல இருக்கிறாரு. கல்யாணத்துக்கு முன்னால எல்லாம் அப்படிதான் இருக்கும். கல்யாணம் பண்ணிட்டா கனவெல்லாம் கலைஞ்சு போயிடும். தம்பி, கல்யாணத்துக்கு முன்னால ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாதுப்பா. நீ கையெழுத்த போட்டாச்சுன்னா உன் கல்யாணத்தை முடிச்சு போட்டு எனக்கு வேற சோழிடக்கா இல்லையா? வெளியே 2 மாப்பிள்ளை மட்டும் ரெடியா இருக்காங்க. நீ சீக்கிரம் கையெழுத்து போடு. சூர்யா, கையெழுத்து போடு சூர்யா. ஆமா மாப்பிள்ள, கையெழுத்து போடுங்க. ரிஜிஸ்டர் சந்தேகப்படுறாருல. மாமா, கையெழுத்து போடுங்க மாமா. கையெழுத்து போடு சூர்யா. வந்துட்டாயா? கல்யாணமா? தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீ மாப்பிள்ளை ஏமாத்திட்டு போயிருவல்ல? ஆமா, நீ ஏமாத்திட்டு போயிருவ. காரி வெளியே நிக்குதா? நீங்க வரக்கூடாது சொல்லுங்களா? வெளில போடா. சரியில்லை. நம்ம ஆரம்பிக்கலாம். ஐயா, யார் அந்த பைத்தியம்? எதுக்கியா இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் உள்ள விடுறீங்க? அது ஒண்ணு இல்ல சங்கரபாண்டி, 2-3 வருஷத்துக்கு முன்னால இந்த பையலுக்கு இங்கதான் கல்யாணம் நடந்துச்சு. நான் தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன். இவங்க மாதிரி காதலிச்சான். கலப்பு திருமணம் தான். எல்லா சாட்சியும் கரெக்டா இருக்குன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். கல்யாணம் முடிச்ச கையோட பொண்ணோட அப்பா, அம்மா, பொண்ணோட தாய் மாமன் எல்லாரும் வந்து இறங்குனாங்க. ஆசீர்வாதம் பண்ண வந்து இறங்குனாங்கன்னு பார்த்தா அருவா கொம்போடு வந்து இறங்கிட்டாங்க. இந்த பயலை அடின்னு அடிச்சு மண்டை எல்லாம் உடச்சு விட்டாங்க. அன்னைக்கு அடிபட்டதுல தான் அந்த பயலுக்கு மூளை கலங்கி அப்படியே இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல எந்த கல்யாணம் நடந்தாலும் இந்த கல்யாணம் நடக்காது, இந்த கல்யாணம் நாசமா போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் திரிவான். என்ன பண்றது, ஒவ்வொருத்தருக்கும் இப்படித்தான் நடக்கணும்னு இருந்தா அது அப்படித்தான் நடக்கும். சரி விடுங்க. மாப்பிள்ள சில மாதிரி நிக்கிறாரு. மாப்பிள்ள, பைத்தியக்காரன் கதை கிடக்கட்டும், அவன் போயிட்டான். கையெழுத்து போடுங்க. நேரமா எனக்கு சொல்லிடக்கா இல்லையா? போடுங்க. தம்பி, தாலி கட்டுறதுக்கு கையெழுத்து போடுறதுக்கு யோசிக்க கூடாது. தாலி கட்ட பிறகுதான் யோசிக்கணும். கையெழுத்து போடுங்க. சூர்யா, கையெழுத்து போடு சூர்யா. சரிங்கம்மா. இதுல போடுங்க.
ஐயா, போச்சுங்க. போச்சு. நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. நேரமே சரியில்லையோ? ஆமாங்க. என்ன இது? சகனமே சரியில்லை. ஐயோ. ஐயா என்னங்க ஐயா இவ்வளவு இருட்டா இருக்குது? கரண்ட் போனா அப்படித்தானே இருக்கும். சரிங்க ஐயா. என்ன தம்பி, முதல்ல உன் வாழ்க்கையை தொடங்குறதுக்காக கையெழுத்து போட வந்த, கையெழுத்து போட நேரத்துல கரண்ட் போயிருச்சே. பேச்சி சொல்லுங்கய்யா. கரண்ட் எப்போ வரும்னு கேளு. இதை கேட்டு வந்துருங்கய்யா. சீக்கிரமா போய் பாருங்க. சரி சார். என்ன பண்ணலாம் சங்கரபாண்டி? ஏதாவது பண்ணுங்கய்யா, கல்யாணம் நடக்கணும். அவசகரமா இருக்க. ஐயா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ வந்துருமா? சார் கரண்ட் வரது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி சூர்யா கையெழுத்து போடட்டும். சூர்யா கையெழுத்து போடுங்க. ஜாஸ்மின் சொல்றது கரெக்ட் தான். கையெழுத்து போடு சூர்யா. கையெழுத்து போட்டுட்டு அப்புறமா மாலையை மாத்திக்கங்க. என்னம்மா, அந்த பொண்ணு தான் சின்ன பொண்ணு, விவரம் இல்லாம பேசுறா. நீங்க வாழ்ந்த ஆளு, இப்படி எல்லாம் பேசலாமா? சார் அத்தை என்ன தப்பா சொல்லிட்டாங்க? என்னம்மா, வீட்டுக்கு விளக்கேத்தி வெளிச்சம் கொடுக்க போற பொண்ணு இவ. வாழ்க்கையிலும் வெளிச்சம் கொடுக்கறதுக்கு தானே கல்யாணம். அதுக்கு பிள்ளையார் சொல்லிதான் இப்ப போடுற கையெழுத்து. அந்த கையெழுத்தையே இருட்டுல போட்டா அவங்க வாழ்க்கை நல்லாவா இருக்கும்? கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. கரண்ட் வந்துடட்டும், வெளிச்சத்துல கையெழுத்த போட்டு மாலையை மாத்தட்டும். அவங்க நல்லா இருக்கணும்ல. ஐயா அப்படி சொல்றீங்களா ஐயா? நீங்க சொல்றது சரிதான். பேச்சி கரண்ட் எப்போ வரும்னு கேட்டு வாப்போ. இதை கேட்டு வந்துருங்க. ஐயா சீக்கிரம் ஓடுங்க ஐயா, அழகு தேவையோட கல்யாணம் நிக்குது. ஐயா டிரான்ஸ்ஃபார்மர் எரிஞ்சு போச்சான். ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் வர்றதுக்கு சாயங்காலம் ஆயிடும். என்னடா இது சோதனையா இருக்கு? உன் வாழ்க்கையில வெளிச்சம் வரும்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே. என்ன பண்ணலாம் சொல்லு? சார் சாயங்காலம் கரண்ட் வர வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது சார். கரண்ட் இல்லைன்னா என்ன, எங்க 2 பேரும் மனசும் சம்மதம் சொல்லிருச்சுல்ல, அதுவே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். கரெக்ட் அழகு தேவதை, நீ சொல்றது கரெக்ட். சூர்யா நீங்க கையெழுத்து போடுங்க, மாலையை மாத்திட்டு தாலி கட்டுங்க. பேச்சி ஐயா இருட்டுக்குள்ள இருக்க முடியல, ரொம்ப வேக்குது. அந்த அட்டை எடுத்து விசிறி. சரிங்க. வேர்க்குதான், நமக்கெல்லாம் வேர்க்காதா? நீ கையெழுத்து போடு சூர்யா. போடு. சரி போடு தம்பி. நிறுத்து. நான் ஒன்னும் சொல்லலப்பா, இவனை சொன்னேன். நீ கையெழுத்து போடு. ஏய் பேச்சி, ஐயா உன்னை விசிறியோட சொன்னா வாயிலே உசு உசு உசுன்ற. ஐயா நான் எங்கயா உசு உசுன்னு சொன்னேன்? நான் பாட்டு காத்து தான் வீசிக்கிட்டு இருக்கேன். அப்ப உசு 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 சத்தம் எங்க இருந்து வருது? என்ன சூர்யா? எங்க ஐயா? ஐயோ பாம்பு, என் காலு கீழே பாம்பு. அது பாம்பு இல்லையா? பாம்புயா? அது போங்க. ஓடுங்க. பாம்பு, பாம்பு, ஓடுங்க. பாம்பு.
ஐயோ பெரிய பாம்புங்க. சங்கரவாண்டி என்னையா இது அநியாயமா இருக்கு. முதல்ல கரண்ட் கட் ஆயிருச்சு, இப்ப பாம்பு வந்திருக்கு, என்னென்னமோ நடக்குது. எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு ஒண்ணும் புரியலங்கய்யா. பேச்சு பாம்பு பிடிக்கிற போய் கிருஷ்ணன் இருக்காப்ல, உடனே போன் போட்டு வர சரிங்க சரிங்க சீக்கிரம் போன் போடு. ஐயோ முதல்ல பைத்தியக்காரன் வந்தா, அடுத்தது பாம்பு வந்துச்சு, அடுத்து என்ன வரும்னு தெரியலையே. சரி சீக்கிரம் வாயா. சரி எல்லாம் வாரமிட்டானா இதை வரேன்னு சொல்றான். வா சீக்கிரம் வா. அந்த வரேன் குருவே. எங்க பாம்பு எங்க? பாம்பு இருக்கிறத பத்தி சொல்றியா? யூ நாங்கள வெளில தான இருக்கோம், பார்த்தா தெரியல. பாம்பு உள்ளதா இருக்கு, போயா. ஓ உள்ள இருக்கு. மச மச நின்னுட்டு இருக்க, போல. ஏய் சிஷ்யா வா. சீக்கிரம் பாம்பு பிடிச்சிருவாங்கல. கண்டிப்பா பிடிச்சிருவாங்கயா. சிஸ்டர், பாம்பு பிடிக்கிறவங்க கெட்டப்ப பார்த்தா பாம்பை பிடிச்சிருவான் போல இருக்குது. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? பைய பாம்பை பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். சிஷ்யா, இந்த இருட்டுல பாம்பு எங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஆமா குருவே. கரண்ட் வரட்டும், வரும்போது தேடி கண்டுபிடிக்கலாம். வா. சரி குருவே. என்னாச்சோ உள்ள போனவங்க வந்துட்டாங்க. அண்ணா 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 பாம்பை பிடிச்சிட்டானா? வந்துட்டான், பிடிச்சிருப்பான். ஐயோ சிஸ்டர், யோ என்னையா வெறுங்கூடையோட வந்திருக்கிற? பாம்பு எங்கயா? உள்ள நல்லா தேடி பார்த்தாச்சு, பாம்பு எங்கேயும் இல்ல. இருட்டுல எங்கே போய் ஒளிச்சிடுச்சு. என்னல இவன் இப்படி சொல்றான்? ஏல கையில ஏதோ வச்சிருக்க மகிடி, ஏல ஊதியாவது பாம்பை பிடிச்சிக்கலாம்ல? முடியலையோ? ஆமா சார். ஏய், பாம்பு இருந்தா கூட போலீஸ் நாய வர வச்சு மோப்ப பிடிச்சு பாம்பை கண்டுபிடிச்சிடலாம். பாம்பு தப்பிச்சிருச்சுன்னா எப்படிடா கண்டுபிடிக்கிறது? அவனால முடியாதுங்கானே. சார் வேணா ஒண்ணு பண்ணலாம். இன்னைக்கு கரண்ட் வராது, உள்ள இருட்டா இருக்கு, பாம்பை தேட முடியல. நீங்க ஆபீஸ மூடிட்டு கிளம்புங்க. நாளைக்கு கரண்ட் வந்துடும், வந்ததும் பாம்பை நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போதைக்கு இதை தான் பண்ண முடியும். வாசிஷா போலாம் குருவே. பாருங்க சிஸ்டர், பாம்பாட்டி என்ன ஐடியா கொடுத்துட்டு போகுது பாருங்க. எல்லாம் பேச்சு முத்து, நீ பாம்பு பிடிக்க வேலை தான் வர சொன்னியா இல்ல பாச்சு நூல் விற்கிற வேலை போன் போட்டு வர சொல்லிட்டியா? பாம்பு பிடிக்கணும் தான் வர சொன்னேன். அம்மா அம்மாடி, பாம்பு பிடிக்கிற போய் சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல? இன்னைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்குவோம். சார், உள்ளதானே பாம்பு இருக்கு, இருட்டா இருக்கு, கரண்ட் வேற இல்ல, வெளியில வெளிச்சமா தானே இருக்கு. எங்கேயே டேபிள்ல போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிருங்க. கரெக்ட் சிஸ்டர். ஆமா சார், ஆண்டி சொல்றதுதான் கரெக்ட். அப்படியே பண்ணிக்கலாம். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்மா. ரிஜிஸ்டர் நோட்டு ஆபீஸ் உள்ள இருக்கு, அந்த நோட்டு வேணும் இப்போ. ஐயோ, எல்லாம் பேச்சு முத்து, நீ போய் எடுத்துட்டு வந்துற. ஐயா நான் போலங்கய்யா, பாம்புனா எனக்கு ரொம்ப பயம். நான் புள்ள குடிக்காரங்க, நான் போலங்கய்யா. ஐயோ சின்ன பைய புள்ள ஊட்டி இருக்கின்றான், என்ன செய்யறது? சங்கரபாண்டி, நீ உள்ள போய் அந்த ரெஜிஸ்டர் நோட் எடுத்துட்டு வா. என்னது நானா? அவருக்கு தான் புள்ள குட்டி இருக்கு, உங்களுக்கு தான் ஒண்ணும் இல்லல. போய் தைரியமா நோட் எடுத்துட்டு வாங்க. ஆமா அங்கிள், போய் எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். என்ன பாத்துட்டு இருக்க? டைம் ஆகுதுல்ல, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. எல்லாரும் சேர்ந்து இப்படி மாட்டி விடுறீங்களே. ஏற்கனவே கலசம் எடுக்க போனேன், பாம்பு கிட்ட மாட்டினேன், இப்ப மறுபடியும் இங்கேயே நின்னு புலம்பிக்கிட்டு இருக்காம உள்ள போய் ரெஜிஸ்டர் நோட்டை எடுத்துக்கிட்டு வா. பயமா இருக்கு சிஸ்டர். இப்ப நீ போக போறியா இல்லையா? ஐயோ, உனக்கு பாம்பே பரவாயில்ல போல இருக்குதே, நான் போறேன். இந்த முடி சக்கரபாண்டி,
தைரியமா போடா, நாங்க இருக்கோம்டா. நீங்க இருப்பீங்க, நான் இருப்பேனா? வரேன் சிஸ்டர். திறமசாலிங்கய்யா. ஐயோ, கண்ணே தெரிய மாட்டேங்குது. இதுல பாம்பு எங்க இருக்குது, ரிஜிஸ்டர் நோட் எங்க இருக்குது, நான் எப்படி தேடுவேன்? பாம்பு நோட்டு ஒன்னால இருக்குது. புதையில பூதம் காவ காக்குற மாதிரி சூர்யா கையெழுத்து போட வேண்டிய நோட்டை பாம்புல பாதுகாக்குது. இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ, அந்த நோட்டை எப்படி எடுக்கிறது? இந்த பாம்பு கொத்தும்னா வெளியே இருக்கிற பாம்பு கடிக்குமே. ஐயோ ராஜா, ராஜா, நீ என்னதான் நாகராஜாவா இருந்தாலும் இப்படி கரெக்டா ரிஜிஸ்டர் நாகராஜன் நேம்போர்டு கிட்ட உட்கார்ந்து அதை நிரூபிக்கணுமா? கொஞ்சம் இறங்கி நீ வெளியே போயிட்டேன்னா அந்த நோட்டை எடுத்துக்கிட்டு நானும் வெளியே போயிருவேன். கொஞ்சம் கருணை காட்டு நாகராஜா. நாகராஜா வந்துருவான், நோட்டோட வந்துருவான். கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரியே இருக்குது. ஐயோ நாகராஜா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு நாகராஜா. ஐயோ நான் இல்லை. எங்க இல்ல சக்கரவண்டி, என்ன வெறுங்க வீசிட்டு வர? ரிஜிஸ்டர் நோட் எங்க? பாம்பு அந்த ரிஜிஸ்டர் நோட்டு மேலேயே வாங்கடா பாக்கலாங்கிற மாதிரியே உட்கார்ந்து இருக்குது. சார், உங்களுக்கு வேற பேரே கிடைக்கலையா சார்? கரெக்டா பாம்புக்குன்னு டேபிள ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி நாகராஜன் நேம் போர்டு போட்டு வச்சிருக்கீங்களே சார். பாம்பு ஜம்பமா உட்கார்ந்து இருக்குது சார். இல்ல சக்கரவண்டி, நீ சொல்றது நெசமாவாடே? ஆமாங்க சார். என்ன இப்படி ஆயிடுச்சு? ஏமா, சிலருக்கு நாகதோஷத்தால கல்யாணம் தள்ளி போயிருக்கு, சிலருக்கு நாகதோஷத்தால கல்யாணமே நின்னு போயிருக்கு. ஆனா உங்களுக்கு நாகமே தோஷமா வந்து ரிஜிஸ்டர் நோட்டு மேல உட்கார்ந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ண போறீங்க? சார், வேற ரெஜிஸ்டர் புக்ல கையெழுத்து போடலாமா? ரிஜிஸ்டர் ரொம்ப யோசிக்கிறார் போல இருக்குதே. சங்கரவாண்டி, சொல்லுது என்னன்னு தப்பா நினைக்காத. மாப்பிள்ளை தம்பி கல்யாணத்துக்கு சம்மதம்னு கையெழுத்து போட போகும்போது கரண்ட் கட் ஆயிருச்சு. அதெல்லாம் சமாளிச்சு மறுபடியும் அவனை தாங்கி கையெழுத்து போடுப்பா அப்படின்னு சொல்லும் போது பாம்பு வந்துருச்சு. ஆமாங்க சார். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உனக்கு தெரியும். அந்த ரிஜிஸ்டர் நோட்டை போய் எடுத்துட்டு வான்னு சொல்லும் போது ரிஜிஸ்டர் நோட்டு மேலேயே பாம்பு உட்காந்துக்கிட்டு படம் எடுத்துக்கிட்டு இப்ப என்னடா பண்ண போறேன்னு கேக்குது. ஆமாங்க சார். இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த கல்யாணம் இன்னைக்கே நடக்கணுமா? என்ன பொறுத்த வர நாளைக்கு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். தள்ளி போடுற பேச்சுக்கே இங்க இடம் இல்ல. நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க. ஆமா, நான் சொல்றது தப்பா நினைக்காதீங்க. உங்களை பார்த்தா ஒரு குட்டி மண்டோதரி மாதிரி இருக்கு. என்னடா பத்திரத்துல உண்மை சொல்றேன், அதுக்கு என்னடா பேரு? மகாலட்சுமி. ஒரு குட்டி மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். இந்த சென்டிமெண்ட் அது இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க நடந்த கூத்தெல்லாம் பார்க்கும்போது கல்யாணத்தை இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு பண்ணா நல்லா இருக்குமேன்னு தோணுது. இல்ல, இன்னைக்கே ரெஜிஸ்டர் நடந்தாகணும். அதுக்கான ஏற்பாட்டை முதல்ல பண்ணுங்க. முடிஞ்சுடா. டேய் பேச்சு முத்து, நீ என்ன பண்றன்னா ஒரு டேபிள் சேர் எடுத்து போடு. இன்னைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு அந்த அம்மா ஆசைப்படுறாங்க, அடம் பிடிக்கிறாங்க. நடத்திடுவோம். அழகு தேவதையோட ஆசை நிறைவேற போகுது. அழகு தேவதை, கங்க்ராச்சுலேஷன். என்னம்மா ஜாஸ்மின், உன் கல்யாணம் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில, பல சிக்கல்களுக்கு மத்தியில, சில இடிபாடுகளுக்கு இடையில நடக்க போகுது. கையெழுத்து போடுமா? நான் தான் ஏற்கனவே சைன் போட்டனே சார். ஏமா, நீ கையெழுத்து போட்ட ரிஜிஸ்டர்ல தான் பாம்பு உட்கார்ந்து தையா தக்கான்னு ஆடிக்கிட்டு இருக்க. அது எப்படி இப்ப பயன்படும்? இது வேற நோட்டு போடு. அழகு தேவதை, கையெழுத்து போடு. அழகு தேவதை, என்ன சங்கரவாட்டி இவ்வளவு யோசிக்கிறா? இல்லங்க, போட்டுருவாங்க சார். தம்பி, மாப்பிள, உன் கையெழுத்த போடு. சூர்யாங்க இடத்துல போடு.
என்ன சங்கரவாண்டி, மாப்பிள்ள ரொம்ப யோசிக்கிற மாதிரி தெரியுது. மறுபடியும் முதல்ல இருந்தா? சூர்யா, கையெழுத்து போடு. மாப்ள சீக்கிரம் போடுங்க மாப்ள, உள்ள இருக்கிற பாம்பு வெளியே வந்துற போகுது. சூர்யா போடுங்க. தம்பி, என்னப்பா இப்படி யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஏன் எங்களுக்கு 1000 ஜோலி இடக்கா இல்லையா? சட்டு பொண்ணு கையெழுத்து போடுங்க. மாப்பிள்ள மறுபடியும் யோசிக்கிறான். தம்பி யோசிக்காத தம்பி, கையெழுத்து போடுங்க. சக்கரவாண்டி ரொம்ப யோசிக்கிறாப்ல, எங்களுக்கு நிறைய வேலை நடக்கு. சக்கரவாண்டி யோசிக்காதீங்க சார், கையெழுத்து போடு. சூர்யா, சூர்யா கையெழுத்து போடு. போடுப்பா, இந்த இடத்துல போடுங்க. போடு தம்பி. ஐயோ, பேச்சு திடீர்னு கோயில் வர்ற மாதிரி இருக்கு.